ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். அடுத்து இப்போ என்ன எக்ஸாம் பார்க்க போகிறோம்னா 10th எக்ஸாம்பிள் 6.16 பார்க்க போகிறோம். அதில் ப்ரூவ் தட் 1 + cot a + tan a into sin a minus cos a by secant cube a minus cosecant cube a equal to sin squared a cos a ஈக்குவல் பண்ண சொல்கிறாங்க, ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போது LHS எடுத்துக்கலாம். LHS equal to bracket 1 + cot a plus tan a bracket sin a minus cos a by secant cube a minus cosecant cube a equal to 1 plus cot a என்னன்னு பிரிக்கலாம், cos a by sin a plus tan a வந்து sin a by cos a பிரிக்கலாமா, bracket sin a minus cos a அப்படியே வந்துடும். by secant cube a வந்து என்னன்னு பிரிக்கலாம், a cube minus b cube ஃபார்மேட்டில் இருக்குது. உங்களுக்கு ஃபார்முலா சைடில் அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். a minus b into a squared plus ab plus b squared. இந்த ஃபார்மேட்டில் இந்த secant cube minus cosecant cube இங்கே கீழே எழுதணும். secant a minus cosecant a bracket a squared அப்போ secant squared என்ன பண்ணும், secant squared a minus cosecant squared மைனஸில் ப்ளஸ் காசை வேண்டாம், secant a into cosecant a plus b squared cosecant squared a. ஓகேவா, ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு நெக்ஸ்ட் வந்து எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா sin a cos a இன்ட்டு 1 sin a இன்ட்டு cos a ப்ளஸ் cos squared a ப்ளஸ் sin squared a by sin a இன்ட்டு cos a வரும். ப்ராக்கெட்டில் அப்படி போடுவோம், sin a மைனஸ் cos a பை இங்கே சீக்கண்ட் கொசிக்கண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து காஸ் அதோட தலைகீழி போடலாம். இந்த சீக்கண்ட் ஏ கொசிக்கண்ட் ஏ இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே விட்ருங்க, அது எதுவும் பண்ண வேண்டாம். மைனஸ் கொசிக்கண்ட் ஏ ப்ராக்கெட் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் 1 by cos a sin a plus 1 by sin squared a equal to அடுத்து வந்து sin a மேலே இருக்கு பார்த்தீங்களா, இந்த sin a அப்படியே எழுதுங்க, cos a அப்படியே போட்டுடலாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் இங்கே cos squared ப்ளஸ் sin squared a இருக்குதா, அப்போ என்ன வரும், 1 வருமா, ஈக்குவல் டு 1, அப்போது ப்ளஸ் 1 போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் இங்கே இன்ட்டுன்னு வச்சா கூட கீழே 1 இருக்கிறதா அர்த்தமா, அப்போது இந்த sin a cos a அப்படியே தான் போட்டுடலாமா. அப்போது sin a மைனஸ் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தமா, அப்போது sin a cos a வந்து இதுக்கும் ஒட்டுக்கதான் அர்த்தம். அப்போ பெருக்கள் இன்ட்டு ஒரே இதுதான் வருமா, அப்போது sin a வந்து மதிப்பு என்னென்னா sin a by sin a cos a மைனஸ் cos a by sin a into cos a bracket whole bracket by
அடுத்து இதுக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். இந்த சீக்கன் ஏ கொசிக்கன் ஏ அப்படியே இருக்கட்டும். சீக்கன் தீட்டா சீக்கன் ஏ கொசிக்கன் ஏ இது அப்படியே இருக்கட்டும். ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இதுவும் எல்சிஎம் எடுக்கலாம். இது எப்படி எடுக்கலாம்னா கொசிக்கன் ஸ்கொயர்டோ சைன் ஸ்கொயர்டோ கீழே எடுத்துக்கோங்க. பொதுவாக எடுத்துக்கோங்க. கொசிக்கன் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் இதை பொதுவாக எடுத்தாச்சா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொடுத்து என்ன கொசிக்கன் ஸ்கொயர் ஏன்னு இருக்குதா. இங்கே கொசிக்கன் ஸ்கொயர் இருக்குது. இன்னும் மீதி என்ன இருக்குது சைன் ஸ்கொயர் ஏ அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே காஸ் ஏ சைன் ஏன்னு ஒவ்வொரு தாட்டி இருக்குது. இங்கே ரெண்டு தாட்டி இருக்குதா. அதனால் ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏன்னு ஒரு தாட்டி எழுதிடுங்க. இங்கே சைன் ஸ்கொயர் ஏவா. சைன் ஸ்கொயர் ஏ இங்கே எடுத்துட்டோன்னா காஸ் ஏ. புரிஞ்சுதா. இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸ்டெப் என்னென்னா அடுத்த ஸ்டெப் வந்து இங்கே வருங்க சைன் ஏவும் இங்கே சைன் ஏவும் கேன்சல் ஆகிருமா. இங்கே காஸ் ஏக்கும் கேன்சல் ஆகிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா சைன் ஏ அப்படியே எழுதுங்க. சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஹோல் இங்கே ப்ராக்கெட் போட்டு 1 பை காஸ் ஏ மைனஸ் 1 பை சைன் ஏ. ஓகேவா. பை போட்டு இந்த சீக்கன் ஏ இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே எழுதுங்க. சீக்கன் ஏ கொசிக்கன் ஏ அப்படியே எழுதுங்க. மைனஸ் கொசிக்கன் ஏ ப்ராக்கெட் போட்டு பிசி சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டா. அப்போ என்ன 1 வரும். அடுத்து காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ. காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ பை கொசிக்கன் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர்டா. அதை அப்படியே எழுதிருங்க. இது அப்படியே அந்தாண்ட எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அதை எடுத்து அப்படியே எழுதிட்டேன். இதுவும் மாற்றல, அப்படியே தான் இருக்குது. இது அப்படியே சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் 1 ப்ராக்கெட் இது 1 பை காஸ் ஏவா. 1 பை காஸ் ஏனா என்னென்னு வரும் சீக்கன் ஏ மைனஸ் காஸ் கொசிக்கன் ஏ பை சீக்கன் ஏ அப்படி எழுதிருங்க. சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ. இங்கே கீழே காஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு சைன் ஸ்கொயர்டு இருக்குது பார்த்தீங்களா. இது அப்படியே இந்த இடம் கொண்டு வந்துடுங்க. எனக்கு இடம் இல்லாதனால நான் அப்படியே கொஞ்சம் நெருக்கி எழுதுறேன், பார்த்துக்கோங்க. கீழே அப்படியே எழுதுறேன் சைன் ஸ்கொயர்டு ஏவா. இந்த 1 ப்ளஸ் இது மட்டும் அப்படியே எழுதுங்க. 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ. இப்போது நெக்ஸ்ட் வந்து சைன் சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏவா. இதுக்கும் கேன்சல் ஆயிரும். அடுத்து சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் 1 சேம் அதே தான் இதுவும் கேன்சல் ஆயிருமா. அப்போது மீதி என்ன காஸ் ஸ்கொயர்டு ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர்டு ஏ. இந்த ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போது என்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுக்கோங்க. Thank you for watching. Bye.